அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் அன்னூரில் திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்து வரப்பட்ட 75 வயது மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்த நிகழ்வானது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் கதிர்வேல் இணைந்திருக்கிறார். கதிர்வேல், முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதாவது அன்னூர் திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்து வரப்பட்ட 75 வயது மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோவை மாவட்டம் அன்னூர் ஒட்டப்பாளையம் பகுதியில் திமுக சார்பில் மத்திய அரசினுடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்களை கொண்டு வரப்படும் அந்த திருத்தத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதாவது அன்னூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பழனிசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அன்னூரிலிருந்து பல்வேறு இடங்களில் முதியவர்களை வாகனத்தில் அழைத்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வச்சிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மேல்கிணறு பகுதியை சேர்ந்த பொன்னம்மாள் அப்படிங்கிற 75 வயது மூதாட்டியும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. கூலி வேலை செய்து தனது காலத்தை கடத்தி வந்த அந்த மூதாட்டியை ஆர்ப்பாட்டத்துக்கு அழைத்து வெயில நிக்க வச்சதுனாலேயே உடல் சோர்வு ஏற்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் அந்த இடத்துலயே அவர் மயங்கி விழுந்திருக்காங்க. அவரை மீட்டு அன்னூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையிலே அவங்க வரக்கூடிய வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க.